ஸ்ரீ பேச்சியம் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடம் குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு ஆனி மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கு 5இல் குரு இருப்பது, 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதும், 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதும், ராசியை பார்ப்பதும் வெகு சிறப்பான யோகம். 5 கூடிய சுக்கிரன் 6இல் இருப்பதும், 6, 9 கூடிய புதன் 6இல் ஆட்சி பெற்று இருப்பதும், 8 கூடிய அட்டமாதிபதி அதோட சம்மந்தப்படுவதும் இந்த மாதம் ஆனி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு மெயினாக இப்போ வந்து திருமண தடைகள் தான் அவங்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலம் ஏடச்சனியால் திருமணங்கள் ரொம்ப தடமையானவர்களுக்கு புறமே திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் உண்டாகும். இந்த ஆனி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஜாதகங்கள் வந்து அதற்குண்டான வரனை தேர்ந்தெடுத்து அதற்குண்டான முடிவுகளை பேசக்கூடிய அமைப்பாக ஆனி மாதம் அமையப் போகிறது. வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல வேலையில் இடமாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் சம்பள உயர்வையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் உண்டாகும். மகர ராசிக்காரர்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு இல்லை அரசு வேலையில் முயற்சி எடுப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பாக அமையும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து 3இல் ராகு இருப்பது ரசாயனம் சம்மந்தப்பட்ட துறைகளோ அல்லது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும். வேலையில் உள்ள பெண்மணிகள் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்பாக அமையும். வேலை தேடும் பெண்களுக்கும் அல்லது ஆண்களுக்கும் வேலை அதுக்குண்டான அமைப்புகள் இந்த மாதம் ஏற்படும். நிறைய பேர் கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளிலும் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழி உறவுகளிலும் அல்லது தந்தையால் நல்ல மேன்மையை உண்டாக்கக்கூடிய யோகத்தையும் இந்த மாதம் உண்டாக்கும். அரசு காரியங்களில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். அது ஏதாவது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அதுக்குண்டான இதுகள் நடக்கும். அரசு காரியங்கள் புறமே கைகூடி வரும் உங்களுக்கு. மகர ராசிக்காரர்கள் கெட்டி மேளம் கட்டும் யோகம் இந்த மாதம் ஏற்படும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சர்ப்பேஸ்வரர் வழிபாடு பண்ணுவதும், வெள்ளிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுவதும், 2 விளக்கு போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது இந்த மாதம் பூரா நன்மைகள் ஏற்படும். உங்களிடமிருந்து விடைபெறுவது இளமுருகு ஜோதிடர் குமரன். நன்றி.